ஒரிசா மாநிலம் பூரி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள வைணவ தலம் பூரி ஜெகநாதர் ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் ஜெகநாதர், பலராமர் மற்றும் சுபத்திரை தேவி ஆகிய மூவரும் ஒரே கருவறையில் இருந்து அருள்பாலிக்கின்றனர். இவர்கள் திருமேனி மரத்தால் ஆனது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த 3 திருமேனிகளும் உரிய சடங்குகளுடன் புதிதாக மரத்தில் வடிக்கப்பட்டு ஆலயத்தில் வைக்கப்படும். பூரி ஜெகநாதர் கோவிலின் கோபுர உச்சியில் அமைந்துள்ள சுதர்சன சக்கரம் ஊரின் எந்த இடத்தில் எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் நம்மை பார்ப்பது போலவே இருக்கும். இந்த ஆலயத்தின் சமையலறையில் ஒன்றன் மேல் ஒன்றாக 7 பானைகள் அடுக்கப்பட்டு விறகு அடுப்பில் உணவு சமைக்கப்படும். அப்படி சமைக்கப்படும் போது அடியில் உள்ள பானையில் உணவு வேகும் முன்பாகவே மேலே உச்சியில் உள்ள முதல் பானையில் உணவு வெந்துவிடும் அதிசயம் நிகழ்கிறது. ஆலயத்தின் கொடியானது காற்றடிக்கும் திசைக்கு எதிர் திசையில் பறக்கும். கோவிலின் முக்கிய கோபுரத்தின் நிழல் பகலில் எந்த நேரத்திலும் கண்களுக்கு தெரிவதில்லை. பொதுவாக காற்றானது காலையில் இருந்து மாலை வரையான நேரங்களில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கியும் மாலை முதல் இரவு முழுவதும் நிலத்தில் இருந்து கடலை நோக்கியும் வீசும். ஆனால் பூரியில் இதற்கு நேர் எதிராக நடக்கும். ஆலயத்தின் மேல் பகுதியில் விமானங்களோ அல்லது பறவைகளோ பறப்பதில்லை. இந்த கோவிலின் உள்ளே சமைக்கப்படும் உணவின் அளவு வருடத்தின் அனைத்து நாட்களிலும் ஒரே அளவாகவே இருக்கும். ஆனால் வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை 2 லட்சம் ஆனாலும் சரி, 20 லட்சம் ஆனாலும் சரி, சமைக்கப்பட்ட உணவு பற்றாக்குறை ஆனதும் இல்லை, மீந்து போய் வீணாவதும் இல்லை என்கிறார்கள். சிங்கத்வாராவின் முதல் படியில் கோவிலின் உட்புறமாக காலெடுத்து வைத்து நுழையும் போது கடலில் இருந்து வரும் எந்த விதமான சப்தமும் நமக்கு கேட்காது. ஆனால் அதே சிங்கத்வாராவின் முதல் படியில் கோவிலின் வெளிப்புறமாக நுழையும் போது கடலில் இருந்து வரும் அனைத்து சப்தமும் நமக்கு கேட்கும். இதை மாலை நேரங்களில் தெளிவாக உணர முடியும்.